ரவுண்ட் 1ல் 3வது மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி ஃபார்எவர் வெர்சஸ் கோல்டன் பாய்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க கோல்டன் பாய்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சூர்யா, மதன் நான் செகேஷனில். ஸோ ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு ஜெகன் வந்திருக்காங்க. ஓவர் த விக்கெட்லேருந்து மேட்சோட முதல் பந்து விட்டு இந்த வைடுவே இருக்கும். லெக் ஸ்டிக்கில் சொருவோம்னு சொல்லி காலை வச்சார், காலில் விழுந்திருக்கு, டாட் பால். செகண்ட் ஒன் ஜெகன் டு சூர்யா, சேம் பாலுங்க, காலை ஒட்டியே போட்டாருங்க, காலில் பட்டிருக்கு. பேக் டு பேக் 2 பந்துமே பாடி லைன் அட்டாக்ல டாட் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட் போனாங்க, ஆஃப் ஸ்டம்ப்ஸுக்கு வந்திருக்காரு. 3வது டாட் பால், ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுது. ஃபோர்த் ஒன் இன்சைட் எட்ஜ் டிராக் டவுன் ஆகியிருக்கு. 4வது பந்து டாட், அதில் ஒரு விக்கெட் அடக்கம். ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், நின்று ஒரே ஆளா மேட்சை முடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இந்த மசில் மேன் சூர்யா இஸ் கான். இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேனாக சூர்யா வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் சரியா படல, பிடிக்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஹிட் எடுக்கிறாரு, சிங்கிளாக மாற்றிருக்காங்க. முதல் ரன் ஆன் த போர்டிங்க. ஸ்ட்ரைக்கில் மதன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஷட்டா போட்ட வந்து டபுள் டச் ஆகியிருக்கு, சரியாக படலை. விக்கெட் கீப்பரே போயிட்டாருங்க. ஐயோ யோசிச்சு ஓடினாங்க. இப்போ சூர்யா அவரோட விக்கெட்டும் போயிருக்கு. 2 விக்கெட், 2 பேருமே சூர்யா 2 பேர்த்தோட விக்கெட்டுமே அள்ளிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விட்டுருக்காங்க. குட்டி ஃபார்வர் இங்கே பேக் ஃபுட்டில் ஜெகனோட பவுலிங் காரணமாக. ஸோ ஒன்று வந்து டாட் பால் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தார் சூர்யா. விக்கெட்டை விட அடுத்த பந்து ஒரு மிக்ஸப்பை பார்க்க முடிஞ்சு ரன் ஒரு மூலியமாக இன்னொரு சூர்யாவும் தன்னோட விக்கெட்டை விட்டு போனாங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு அமர் ஓத விக்கெட்லேருந்து முதல் பந்து உலக்கட்டுற மாதிரி போட்டாருங்க. பெருசாக டேர்ன் ஆகல, ஸ்கிட் ஆகி மேலே பட்டிருக்கு, டாட் பால். செகண்ட் ஒன் அமர் டு மதன். ஐயோ விட்டுந்தா தட்டி தூக்கிருக்கு முடிச்சுக்க, தெறிக்க ஓராரு, ஸ்லிப்பர்லாம் பறக்குதுங்க. சிங்கிள் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சிவா பிடிக்கிற முதல் பந்து கோட் ஷாட், குவாலிட்டி ஷாட். பாலுக்கு அண்டரில் பேட்டை போட்டார் சத்யா. அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃபில் இருந்தாருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்ச காரணத்தினால ஈஸியாக ஓட்டார். ஓம்மா ஸ்டிக்கில் பட்டு தெரிச்சு போயிருக்கு. இங்கே நாட் அவுட்டு 2 எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக பேட்ஸ்மேன் பேர் பெருமாள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து தூக்கியிருக்காருங்க, சரியா பல்லன்னு சொல்லுவேன். சத்யா நல்ல ஃபீல்டர்னு சொல்லும் போது அங்கே மிஸ் ஃபீல்டு பண்ண கையில் பட்டு தெரிச்சு போயிருக்கு. ஸோ 2 எடுத்திருக்காங்க, 2 3 மாறுது. இப்போ அமர் மதன் ஸ்டம்ப் லைனில் வச்சார், ஏஜ். ஐயோ கீப்பர் கையில் பட்டு தெரிச்சிருக்கேன். கெயின் அதுவும் இல்லைங்க, ரன்னோடுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அடிச்சிருந்தா பெருமாள் அவங்களோட விக்கெட் எடுத்துருக்கலாம். பெருமாள் ஸ்ட்ரைக்கில் நேராக உள்ளே வந்த பந்து நல்லா ஸ்டாப்பிங்க, டாட் பால். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு வச்சு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 தாங்க. 2 விக்கெட் வர அள்ளிருக்காங்க குட்டி ஃபார்வர். இப்போயும் பேக் ஃபுட்னு சொல்லுவேன். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ராஜ் வந்திருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம். ஸோ பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால இப்போ அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து ராஜுக்கு வந்து திரும்ப பக்கமே போட்டார். ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், ஸ்விட்ச் 8 கனெக்ட் ஆகலை. இங்கே செகண்ட் பால் அகைன் ஸ்விட்ச் வச்சு ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், கீப்பரையும் பீட் பண்ணி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தடுக்க ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் பெருமாள் ஸ்ட்ரைக்கில் கம்ப்ளீட்லி பீட் அண்ட் லென்த் பிஃபோர் இழுத்தாருங்க. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், ஓட லவ்லி பால் அது. ஃபோர்த் ஒன் இது ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. இந்த பாடி லைனுக்கு வரவும் தட்டி விட்டார், டீப்புக்கு போனோம், பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க. அதனாலேயே 2 இங்கே. ராஜ் டு பெருமாள் ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து பெருசாக எம்பலை கீப்பரை பீட் பண்ணிருச்சுங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க. இங்கே ராஜ் மதன் ஐயோ கேட்ச் ட்ராப்பு. சப் ஃபீல்டரை இப்போ தான் மாற்றினாங்க, அவர் பக்கமே போயிருக்கு. அங்கே பவுண்ட்ரி போகலைங்க, அங்கே பெரிய ரீஜன் பெருசாக காத்தடிக்கல இந்த டைமு. ராஜ் துரத்தி போட்டார்னு சொல்லலாம். சுவிட்சிட்டு திரும்ப பார்க்காம லெக் சைட்லேயே போட்டார். ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க குட்டி ஃபார்வர். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்துக்கு சூர்யா வந்திருக்காங்க. முதல் பந்து மதன் ஸ்டேக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு, பேக் ஃபுட் புல் ஷாட்டுக்கு போனார், மிட் விக்கெட்டில் தட்டியிருக்காரு, பவுண்டரி விடாமல் தடுக்கிறாங்க, டபுள். செகண்ட் பால் ஓவரில் சூர்யாட்டந்து அவரோட ஃபேவரட் ஷாட்டுக்கு போனாருங்க, ஒரு கூட்டல் ஷாட், ஸ்வீப் ஷாட் மூலியமாக அங்கே ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு. மதன் ஸ்டாண்ட் பண்ணி ஆடி கொடுத்துட்ருக்காரு. இங்கே பெருமாளோட ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை.
இந்த பவுண்டரி ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணி கொண்டு போகுது அவங்க பக்கம். குட்டி ஃபார் ஒரு பக்கம். பேக் டு பேக் 2 வைடு. இந்த வந்து ரீபால் சேஞ்ச் ஆஃப் கார்டு எடுத்திருக்காரு. அரௌண்ட் விக்கெட்லேருந்து போட்டார். சிங்கிள் பேக்வர்ட் பாயிண்டில் இப்போ டபுளாக மாற்ற முயற்சி. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு மதன். 4th ஒன். சூர்யா டந்து ஸ்விட்ச் ஹிட் தெளிவாக பட்டுச்சுங்க. அங்கே 4-6 பார்ப்போம். முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு மதன் ஸ்விட்ச் ஹிட் மூலியமாக அந்த இடத்துல. போன பந்து லைனை இப்போ செக் பண்ணி பிகின்னு சொல்லிட்டாங்க. தலையை தாண்டி போயிருக்கு. அகெயின் ஸ்விட்ச் ஹிட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. அம்பேர்ஸ் கால் டாட் சொல்லியிருக்காங்க. இங்கே கடைசி பந்து இந்த ஓவரில் அவரோட ஃபேவரட் ஷாட் அகெயின் போயிருக்காரு. மேலே பட்டிருக்கு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த ஓவரில் மட்டுமே ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு மதன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ பெருமாள் ரிட்டையர் அவுட் அங்கிட்டு. ஸோ வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரவீன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் டார்கெட் டிசைடிங் ஓவர் போடுறதுக்கு ஜெகன் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் 3 தட்டினாருங்க. தரையோட தட்டியிருக்காரு. ஆன் சைடில் டீப்லேருந்து ஃபீல்டர் சூர்யா வராரு. 2 எடுத்திருக்காங்க. ஒயிட்டை சேர்த்து முதல் பாலில் 3 ரன். ஸ்லாட்டில் இருந்த பந்து சத்யாவால் பிடிக்க முடியும். பார்த்தா சத்யாவையும் தாண்டி போயிருக்கு. அங்கே தலையை தாண்டி போகிற 6 பார்க்க முடியுதுங்க. சத்யா நல்ல ஃபீல்டர். கேட்செல்லாம் விட மாட்டார் பெருசா. தேர்ட் ஒன். அவுட் சைட் ஆஃப்லேயே போட்டார். விக்கெட் கீப்பரை தாண்டி போகுது. நல்ல ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வந்து அதையும் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. செகண்ட் வந்து மதனுக்கு அவரோட ஆர்க்கில் இல்லை தரையோட ஆனார். சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி இருக்கும் கண்டிப்பாக. விக்கெட்டை பற்றி யோசிக்கலைங்க. அதை நல்ல ஒரு சாக்ரிஃபைஸ். லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் அங்கிட்டு போகுது. மதன் ஸ்டெக்கில் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி சரியாக படல. ஃபர்ஸ்ட் லிஃப்ட் எடுத்துருவாங்க மேக்ஸிமம். எஸ் நல்லா பார்க்குறாருங்க இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஃபீல்டர் தெளிவாக பார்த்தாரு. ஸோ இங்கே வச்சு அங்கே ஒரு சாக்ரிஃபைஸாக பார்க்க முடியுது. அஜய் ஆட்டம்லேருந்து வெளியே. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன். பிக் ஸ்விங்க்கு போனாங்க. சாரியான பால். அன்பிளேயபிள் டெலிவரி. பிக் ஸ்விங்க்கு போன பேட்ஸ்மேனுக்கு அங்கே ரன் அவுட்டாக பார்க்க முடியுது. அகெயின் இன்னொரு ரன் அவுட்டு. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்குறோம். டாட்டு இந்த ரன் அவுட்டோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் குட்டி ஃபார்வர்ட் அடித்த ஸ்கோர் 44. இப்போ 45 இப்போ டார்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரவி. அசோக் நான் ஸ்ட்ரைக்கர் சனில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பெருமாள் வராங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து இறங்கி போனார். பிச் ஆஃப் த பாலுக்கு போக பார்த்தாரு. ஆன் சைடில் கனெக்ஷன். அஜய் எங்கள் ஃபீல்டர் சிங்கிள். போன பால் பவுன்ஸ். நோ பால். இந்த வந்து ஃப்ரீ ஹிட். அசோக் ஸ்ட்ரைக்கில் பிச் அப் டெலிவரி. டாட் ஆயிருக்குங்க. கீப்பர் கைவசம் வந்திருக்கு. தருவன் பெருமாளுக்கு வந்து ஸ்லாட் ஷாட்டுக்கு போனாருங்க. பெரிய ரீஜன். ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. அவரையும் தாண்டி போயிருக்கா. எங்கே காற்று பெருசாக அடிக்கலை. அதுக்காக இவ்வளோ தூரம் அடிக்கிறது. தலையை தாண்டி எங்கே பிடிச்சி வந்து அது சரியான பெரிய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. போயிருக்கு வந்து. நெக்ஸ்ட் ஒன். அசோக் ஸ்ட்ரைக்கில் 4 பந்து கம் பேக்கிங் பால் போட்டிருக்காரு. ஸ்டிக்கை ஒட்டி அதே ஸ்லாட் ஷாட். இந்த தடவை கனெக்ஷன் கிடைக்கல. எங்கங்க எப்போ எங்கேயோ போய் விழுது. எனக்கு எங்கே போச்சுன்னே தெரில. பேக் டு பேக் இங்கே 2 6 அதே இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. லெக் சைடில் ஸ்லாக் ஷாட்டில் அடுத்த 6 பதிவு பண்ணியிருக்கா அசோக். அவரோட கடைசி பந்து நல்லா பந்து போட்டிருக்காருங்க. நல்லா யாருக்கு விழுந்திருக்கு. பேட்டை போட்டு இதையும் ரன்னாக மாற்றுறாருங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ண பார்க்குறாங்க. அந்த மிஸ்ஃபீல்டு பண்ண டபுளாக மாறி இருக்குது. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க பெருமாளோட முதல் ஓவரையே. ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளேவை எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க 16. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அசோக்கோட பேட்டிங். ஸ்லாக் ஷாட்டில் 2 6 பதிவு பண்ணியிருந்தார். அங்கேருந்து மொமெண்டம் அப்படி அவங்க பக்கம் சேஞ்ச் ஆகிருக்கு. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு பிரவீன் வந்திருக்காங்க. ஓவர் விக்கெட்லேருந்து முதல் பந்து. ஐயோ பிச்சு வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லாவே விலக்கி போட்டாருங்க அவுட் சைடு ஆஃபில். செகண்ட் பால். இந்த தடவை ஸ்டெம்ப் லைனுக்கு வந்திருக்காரு. அங்கேருந்து ஆங்கிளாகவே ஆயிருக்கு. பேக் டு பேக் 2 டாட்டு. தேர்ட் ஒன் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுது இதோட. போன பால் வைடு. ரீபால் இந்த பால். 4th ஒன். அவுட் சைடு எட்ஜ். ஃபர்ஸ்ட் லிஃப்ட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். சிங்கிள். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங்.
ஸ்லாட்டில் இருந்த பந்து கொஞ்சம் ஆங்கிள் டீவியேஷன் வெளியே போயிருக்கு. இந்த தடவை கனெக்ஷன் கிடைக்கல ஸ்லாட் ஷாட்டில். முக்கியமான பந்து பவர் பிளேயில் கடைசி பந்து. ஸ்லாட்டில் இருந்த பந்து கேப்பில் போயிருக்குங்க. அங்கே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நல்ல எஃபர்ட்டாக பார்க்குறீங்க அஜய் கிட்டேருந்து. அவரையும் தாண்டி போயிருக்கு. பவுண்டரி அடித்து இந்த பவர் பிளே முடிக்கிறாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. விக்கெட் விடாமல் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு அஜய் போட வந்திருக்காங்க. முதல் பந்து விட்டுத்தட்ட பார்த்தாரு, பிளேஸ் பண்ண பார்த்தாரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஆம்பயர்ஸ் கால். செகண்ட் பால் ரவி ஸ்டிக்கில் அஜய் கிட்டேருந்து டிஃபென்ஸுக்கு தாங்க போக முடிஞ்சு. டாட் பால் பேக் டு பேக். இங்கே 2 டாட்டு. போன பால் வைடு ரீபால். இந்த பால் ரவி ஸ்டிக்கில் ஃபுல் டாஸ் பால் குறுக்கா போயிருக்காரு. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் பவுண்டரி விடாமல் தடுப்பாருங்க. நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு சூர்யா. 2 சேஞ்ச் ஆகாது. அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து வராங்க. பேக் டு பேக் 2 வைடுக்கு அப்புறமா ரீபந்து. இந்த பந்து நல்லா போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் டாப் பேஜ். ஐயோ 2 பேர் வந்து விக்கெட் கீப்பர் கையில் போட்டு தெரிச்சிருக்கு. சிங்கிள் அசோக் ஸ்டேக்கில் அதோட ஓவரில் கடைசி பந்து ஒரு ஸ்லோவர் ஒன் அவுட் சைட் ஆஃபில் விளக்குனாருங்க. இன்சைட் எட்ஜ் அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருக்கும். பட் படலை. சிங்கிள் எடுக்கிறாங்க. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஆடி இருக்காங்க விக்கெட் விடாமல். அடுத்த ஓவருக்கு பிரவீன் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். ஓட்ட வைக்கலேருந்து முதல் பந்து ஸ்லோவாக போட்டார். லோ டாஸ். பெருசாக கனெக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் இன் ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்கு. சிங்கிள் ரவி ஸ்டெக்கில். செகண்ட் ஒன் லான்ச் பண்ணி விட்டாரு. அங்கே ஹைட்டான ஃபீல்டர் வச்சு எடுத்திருக்காங்க. டீப்பில் மதன் ஃபீல்டர் நல்ல டேக்கன். முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஒரு பிடிச்ச முதல் பால் வைடு. குட் ஷாட். ஓ ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்குங்க. பவுண்டரி விடாமல் தடுக்கிறாங்க. 2 பிரவீன் டு சூர்யா. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. சூப்பரானாரு. ஒரு எலகன்ட் ஷாட்டை பார்க்க முடியுது. அங்கே பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் விட்டு தட்டை பார்த்தாருங்க. இந்த தடவை லென்த்தை ஜஸ்ட் பிஃபோராக இழுத்தாரு. போன பந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு. பேட்டை விட்டாங்க. இந்த பந்து டாட்டா முக்கியமான பந்து. இந்த ஓவரோட கடைசி பந்து குட் ஷாட்டுங்க. குத்தி போகும். பவுண்டரி விடாமல் கண்டிப்பாக தடுத்துருவார் மாதவன். சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 ஸ்கோர். இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கோல்டன் பாய்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 6 தேவை. டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய பவுலர் ஆகாஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்த வந்து பாடி அட்டாக் விழுந்திருக்கு. ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைக்குக்கே வரல இது வரைக்கும். செகண்ட் ஒன் எல்லாத்துக்கும் உள்ள பேக் டு பேக். இங்கே 2 டாட்டு ஸ்லாட்டில் இருந்த வந்து அட்வான்ஸாக சுற்றிட்டாரு. பேக் டு பேக் 2 டாட்டு. 4க்கு 6 தேவை. தூக்கி போடப்பட்ட பந்து டாப் ஏஜ். சரியான ஹைட் ஏறி இருக்கு. கண்டிப்பாக ஃபீல்டரால் பிடிக்க முடியாது. சேஃபாக லேண்ட் ஆகுதுங்க. சூர்யா அங்கே ஃபீல்டர். இங்கே 2 இருக்கிறாங்க. 4th ஒன் ஓவரில் 3க்கு 4 தேவை. தூக்கி போடப்பட்ட பந்து ஸ்லாட்டில் இருந்தது. ஹைட் ஓவர். இந்த பந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. கேட்ச் பிடிச்சாலும் மேட்ரு கிடையாது. டபுள் ஓடி இருக்காங்க. சாரி லாஸ்ட் பால் எடுக்க முடியல. ஹேங் ஆயிடுச்சு ஃபோனு. இதோட மேட்ச் முடியுது. மேட்ச் பிட்வீன் குட்டி ஃபார் எவர் வெர்சஸ் கோல்டன் பாய்ஸ். கோல்டன் பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிறாங்க.